வணக்கங்க. மனசுக்குள்ள சந்தோஷங்களையும் பரஸ்பரத்தையும் அதிகரிக்கக்கூடிய இந்த முத்தங்களை பற்றி பேசுவோங்க. முத்தங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் தப்பாக யாரும் எடுத்துக்கூடாது. ஆரம்ப காலங்களில் மகிழ்ச்சியை அறியக்கூடிய விஷயம் தான் அந்த முத்தங்கள்ங்க. உள்ளங்கையில் உலகத்தை அடக்கி உதட்டில் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய சின்னஞ்சிறு மழலைகள் முத்தம் தான் அந்த முதல் முத்தம் சொல்கிறாங்க. அம்மா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முதல் முத்தம் தான் பெரிய மகிழ்ச்சியான முத்தம். அந்த முத்தம் வாங்கி அந்த குழந்தை கலகலன்னு சிரிக்குங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம் தான் அந்த முதல் முத்தமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விதமான முத்தங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு கொடுக்குறது, காதலன் காதலிக்கு கொடுக்குறது, ஒரு நண்பன் நண்பிக்கு கொடுக்குறது, நண்பன் நண்பருக்கு கொடுக்குறது, பல விதமான முத்தங்கள் இருக்குது. ஆனால் இதில் தொடுதல்ன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்குற முத்தம் ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தும். காதலன் காதலிக்கு கொடுத்தாக்கா ஒரு உணர்வு ஏற்படுத்தும். அப்பா பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலோ இல்லை அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலோ ஒரு உணர்வு ஏற்படுத்தும். நீங்கள் கையில் ஒரு கல்லை வச்சுட்டு முத்தம் கொடுத்தாலே ஒரு உணர்வு ஏற்படுத்தும். இல்லை குழந்தைக்கு தான் உணர்வு. இந்த உணர்வுகள் தாங்க முக்கியம். ஆனால் அந்த முத்தங்களை நீங்கள் உள்வாங்கும் போது இந்த ஒவ்வொரு ரசாயன மாற்றங்கள் உள்ளே ஏற்பட்டு ஒவ்வொரு அணுக்களும் சந்தோஷப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு விதமான அணுக்களும் இந்த ஜீன்களும் சந்தோஷங்கள் அனுப்பிட்டு புத்துணர்வுப்படுதுன்றான். மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குதுன்னு சொல்கிறாங்க. உயிர்ப்பு அதிகரித்து இந்த ஆயுள் காலமே நீட்டுதுன்னு சொல்கிறாங்க. சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த முத்தங்கள்ன்றது எவ்வளோ பெரிய உதவி தெரியுங்களா? இந்த உணர்வை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். முத்தங்கள்ன்றது வெறும் சத்தம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் உணர்வுபூர்வமாக அனுபவிக்கும் போது தான் அதனுடைய பரிணாம வளர்ச்சி மூலமாக இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குது. ஒரே விஷயம் பாருங்கள், முத்தங்கள் தினம் நீங்கள் அனுபவிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்து பாருங்கள், உணர்வு ஏற்படுத்தும். அதனால் குழந்தைகள் ஆயுளும் கூட உங்களுக்குள்ள ஒரு அன்பும் நெருக்கமாகும். நன்றிங்க.